அழுதுட்ருக்கீங்களா? உங்களுடைய நபர் இதே இடத்துல உட்காந்து உங்களுக்காக போகிறார். ஓகே. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இந்த நபர்கள் எடுத்த தவறான முடிவுகள், உங்களுக்கும் இந்த நபர்களுக்குள்ளேயும் ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி அப்படின்ற நபர் வந்து இடைக்கு வந்ததுனால கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை விட்டு நகர்ந்து தேர்ட் பார்ட்டி பக்கம் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அப்போது ஒரு சில சந்தர்ப்பத்தில் அந்த நபர்களுக்கு நீங்கள் முக்கியமாக அல்லது தேர்ட் பார்ட்டி முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் தேர்ந்தெடுத்தது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ உங்ககிட்ட உண்மையான ஒரு காதல், ஒரு அன்பு, ஏக்கம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னாலும் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வசீகரத்தன்மை, ஒரு காசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட உங்கள் நபர்கள் வந்து அந்த பக்கம் போயிருக்கலாம். ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் நபர்களை ஒரு ஏமாற்றி தான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது. தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பொய் கூறி இருக்கலாம். பொய் சொல்லி உங்கள் நபர்களை வலுக்கட்டாயமாக இந்த தேர்ட் பார்ட்டியோட பக்கம் இழுத்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சிலருடைய ரிலேஷன்ஷிப் பார்க்க இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய அந்த பொய் எப்படியா இருக்கும் அப்படின்னா, உன்னை அவமானப்படுத்திடுவேன் அல்லது இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ எனக்கான பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சில விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணியிருக்கக்கூடும். அப்படின்றதுனால உங்களுடைய நபர்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுல பயந்து போயிட்டு அப்போ தேர்ட் பார்ட்டியாக இவங்களா அப்படின்னு தெரியாமல் டக்குன்னு தேர்ட் பார்ட்டியை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுனால நீங்கள் இந்த சைடில் இருந்து இவன் ஏன் இப்படி பண்ணா, இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு ஒரு யோசனை தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இந்த நபர்கள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் எடுத்து வச்ச இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக உங்களை சுக்குநூறாக நொறுக்கியிருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த நபர்கள் எந்த விஷயத்தை நம்பி உங்களை கைவிட்டுட தேர்ட் பார்ட்டி பக்கம் போனாங்களோ அங்கால இந்த நபர்களுக்கு பெரிய ஒரு அடி ஒன்று விழுக போகுது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அந்த அடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நபர்கள் எதை நம்பி எது உண்மை அப்படின்றத நம்பி தேர்ட் பார்ட்டி பக்கம் ஈர்க்கப்பட்டாங்களோ அதுலேயே அந்த நபர்கள் வந்து அவமானப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கர்மா, அந்த நபர்கள் உங்களுக்கு பண்ண கர்மா திரும்ப இந்த நபர்களுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அவமானப்பட போகிறாங்க, எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு இந்த நபர்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்பி போன இந்த நபர்கள் எப்படி இந்த இடத்துல உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் இழைத்தார்களோ அதே மாதிரி இந்த நபர்கள் எந்த நபர் நம்பி போயிருக்காங்களோ அந்த நபர்கள் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து சந்திக்க போகிறார்கள். இந்த விஷயம்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த நபர்கள் போனாங்களோ அந்த இடத்துல இவர்கள் வந்து அவமானப்பட்டு அந்த இடத்துல இந்த நபர்களுடைய கௌரவம் எல்லாமே சுக்குநூறாக சிதைக்கப்பட போகிறது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிவைன் சொல்றாங்க. அப்போ சிதைக்கப்பட்டு இந்த நபர்கள் விட்டுட்டு போனதுக்காக ஒரு பெரிய தண்டனை, உங்க மேல ஒரு காதலை வச்சுட்டு இருந்திருக்கலாம், இந்த இடத்துல ஏமாத்திட்டு போனதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை டிவைன் சைட்ல இருந்து உங்க நபர்களுக்கு கிடைக்க போகுது. தண்டனை அப்படின்னு ஒரு சிலர்களுக்கு எடுத்துக்கொண்டாலுமே கூட ஒரு சில நபர்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இவர்கள் ஒரு பெரிய பாடத்தை வந்து கற்றுக்கொள்ள போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னு நினச்சும் உங்களுக்காக பண்ண துரோகத்தை நினச்சுமே இந்த நபர்கள் பயங்கரமாக கண்ணீர் விட போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை டிவைன் இங்கே வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு லாவ் அட்ராக்ஷன், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கலாம், என் நபர் வந்து வேகமாக என்கிட்ட வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்றப்பட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தெரியாமே கூட மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில நபர்கள் தெரிஞ்சு கூட உங்கள் நபர்களை உங்களோட சைடில் ஈர்க்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இந்த நபர்கள் ஆல்ரெடி திருமணமான நபர்கள் உங்கள் பக்கத்துலேயுமே இல்லாமல் தூரத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால கூட சில விஷயங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியலை, அதனால தான் நான் இந்த அளவுக்கு என் நபரை விட்டு பிரிஞ்சு தவிக்கிறேன், என் பக்கத்தில் என்னுடைய நபர் கிடையாது, நான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்த தூரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த காதலை எப்படி என் வசம் படுத்தி கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னா இதுக்கான ஒரு பதில் உங்களுக்காக டிவைன் வந்து ஒரு பதிலை கொடுக்க போகிறாங்க. உங்கள் நபர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட போகிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய வேல்யூ என்ன, இந்த இடத்துல உங்களுடைய காதலுடைய மதிப்பு என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மனம் ரீதியாக இருக்கலாம், இல்லை
யாருமே அந்த நபர்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் நிற்கிறேன் அப்படின்னு உங்கள் நபர்களுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நபர்கள் ஒரு சில நபர்களுக்கு இங்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களுக்கான ஒரு பாடம் வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றது இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ள போகிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் ஒரு கபடத்தனத்தை பயன்படுத்தியிருக்கார்கள், உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இப்படின்ற என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நபர்களோட பாடத்தை கற்றுக்கொண்டு எப்படி உங்களை விட்டு சாதாரண விளங்கி போனார்களோ அதே மாதிரி ரொம்ப வேகமாக உங்ககிட்ட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய காதல் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த நபர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு வந்து அந்த இடத்துல விதைச்சிருக்கீங்க அப்படின்றது அந்த நபர்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இல்லை இவர்களுடைய துணையே நீங்கள் தான் அப்படின்றது ஒரு தெளிவில்லாமல் இந்த நபர்கள் வேறொரு நபரை நோக்கி போயிட்டுருக்கலாம், இல்லை வேறொரு காதல் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே பொய்யா இருக்குது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பொய் அப்படின்றத புரிஞ்சு கொண்டு இந்த நபர்கள் ஒரு கர்மா பாடத்தை கற்றுக்கொண்டு உங்ககிட்ட வந்து சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. இடத்துல உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றது நான் ஒரு சாதாரணமாக சொல்ல கிடையாது. ஏன்னா நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது தியானம் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ரீடிங் அப்படின்றதுனால ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே உங்களுக்கு பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கு உங்கள் நபர்கள் ஒரு கர்மா ஒரு பாடம், காதல்னா என்ன, அன்புனா என்ன, இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன விஷயத்தை இழந்திருக்கீங்க, அந்த நபர்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுல கண்டிப்பாக ஒரு பாடத்தை கற்றுட்டு உங்கள் கைகளில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா நான் தியானம் பண்ணிக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக அப்படின்னும் அதில் இருக்கிற ஒவ்வொரு நேமையுமே கலெக்ட் பண்ணி எடுத்து தான் நான் ரீடிங் வழங்குறது. ஓகே, ஸோ இதில் நான் போடக்கூடிய ரீடிங்ஸ் உங்களுக்குமே பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கணும், எனக்குமே இந்த ரீடிங்ஸ் எல்லாம் வேணும், எனக்குமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது நான் இப்போதைக்கு வாசிக்கிற ரீடிங் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே இனிமேல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் பண்ணிடல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். ஓகே, ஸோ இந்த உங்களுடைய பார்ட்னர் எந்த அளவுக்கு தூரத்தில் இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, இந்த நபர்களுக்கான ஒரு படிப்பினை அப்படின்றது உங்கள் நபர்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்தந்த நபர்கள்லாம் நீங்கள் ஒரு பொக்கிஷம் அப்படின்னும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் உன்னதமானது அப்படின்னும் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய காதல் வந்து அலாதியானது அப்படின்றதையுமே இந்த நபர்களுக்கு டிவைன் வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அன்புனா என்ன, அது வேல்யூ என்ன அப்படின்னு. ஏன்னா இங்கே என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் வந்து விட்ட கண்ணீர் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு உங்களுடைய உருவங்களே மாறி போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு வீக்காக தலைவலி, கைவலி, கால்வலி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே அஃபெக்ட் ஆகி அடிபட்டு நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவிச்சு கொண்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் தான் இந்த நபர்கள் மிஸ் பண்ண நபர்கள், உங்கள் மனசில் நிற்கக்கூடிய நபர்களோட நீங்கள் இணைகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகே, நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் இந்த நபர்கள் இந்த படிப்பினையை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொண்டு வேகமாக அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு. ஓகே, ஏன்னா இந்த நபர்களுக்காக நீங்கள் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் இந்த நபர்கள் எப்படா வருவாங்க எப்படா பேசுவாங்க அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயங்களே பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த நேரம் அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், இந்த நேரம் நான் இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருந்த அந்த நபர் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்னதான் உங்கள் மேலே தவறு இருக்குது, உங்கள் காதலில் தவறு இருக்குது, நடந்த விஷயங்கள தவறு இருக்குது அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து அங்கால என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நபர்களுக்காக ஏங்கும் போதும் அந்த நபர்கள் அந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் அந்த இங்கால காத்துட்ருக்கீங்க அப்படின்ற எண்ணமுமே இல்லாமல் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டு அவங்களோட அந்த இப்போ இந்த நபர்கள் ஆல்ரெடி திருமணமான நபர்கள் கூட தான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னா இந்த திருமணமான நபர்கள் கூட உங்களை ஏமாற்றிருக்கலாம், அல்லது ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களை விட பயங்கர அதிகமாக இருக்குங்க பார்க்க. அப்போது ஏஜ் அதிகமாக இருக்கிற ஆக்களை கூட நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அல்லது மதம் சம்மந்தப்பட்டு வேறுபட்ட ஆக்களை கூட, அதாவது உங்கள் ஃபேமிலிக்கும் அவர்கள் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை கூட நீங்கள் காதலிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இருந்து இந்த நபர்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்டாக ஆச்சு, அதாவது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் கடந்து போயிருக்காங்க அப்படின்னா இதுகள் எல்லாமே இந்த பாவத்துக்கான தண்டனை வந்து கிடைக்க போகிற நேரம்.
அகெயின் வந்து இந்த நபர்கள் உங்களுக்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக உன்னை திருமணம் பண்ணிக்கொள்ளுவேன், உங்களுக்கான ஒரு ஆசை வார்த்தையை காட்டுறது, அலாதியான ஏக்கத்தை ஏற்படுத்துறது இப்படின்ற ஒரு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரியாக பதில் வேணும் அப்படின்ற நேரம் மட்டும் இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு ரெடியாக இருக்கீங்க, எல்லாம் நடக்க போகுது, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆசையில் நம்பிக்கையில் அப்படியே உறுதிங்க, இது என்னுடைய நபருங்க அப்படின்னு உருகி நிற்கும் போது இந்த நபர்கள் சடனாக எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. அப்போது இதுகளுக்கான தண்டனை எல்லாமே உங்கள் நபர்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர்கள் உங்ககிட்ட சாதாரணமாக வந்து சேர மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு படிப்பினையும் ஒரு பாடத்தையும் கற்றுக்கொண்டு உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிரிஞ்சிருக்க நபர்கள் அகெயின் வந்து சீக்கிரமாக ஒன்று சேர போகிறீங்க. அப்போ இந்த உங்கள் நபர்கள் இப்போ வர்றாங்க, நான் ஏற்றுக்கொள்ளலாமா, இந்த நபர்கள் பேசுகிறாங்க பட் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு தான் வராங்க, ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் அகெயின் உங்ககிட்ட வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா கூட யோசிக்காமல் இந்த நபர்களோடு நீங்கள் ரீகனெக்ட் ஆகலாம். ஓகே, ரீகன்சிலேஷன் வந்து பண்ணலாம். இந்த நபர்கள் உங்களை அகெயின் விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. ஓகே, அந்த செலிப்ரேஷன் அப்படின்றது யார் அப்படின்றது இந்த நபர்கள் கண்டறியும் நேரம் வந்து விட்டது. அதனால தான் இந்த கார்ட்ஸ் வந்து இப்படி விழுந்திருக்கு. நேராக விழுந்திருந்தது அப்படின்னா வேகமாக வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் டிவைன் இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆல்ரெடி இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஒரு சில நபர்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ட்ரீம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், என்னுடைய நபர்களுக்கு என்னமோ நடக்க போகுது, என்னுடைய நபர் வந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்றது ஒரு சிலர் ட்ரீம்க்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி, எல்லா விஷயமும் சரி, எடுத்துக்கொண்டிருக்கவங்களும் சரி, தொடர்ந்து இது பண்ணுறவங்களும் சரி, ஏன்னா நம்ம ரீடிங்ஸ் வந்து கனெக்ட் ஆகக்கூடியது, எனர்ஜி வச்சு தான் நான் ரீட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இது ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை நான் நேற்று எடுத்தது. அப்படிங்கும்போது நான் இப்போ தியானம் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் அப்படின்னா கூட இந்த சப்ஸ்கிரைபர் பேர், நேம் இது எல்லாமே வச்சு கரெக்டாக பொருந்தணும், கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டு நான் ரீடிங் பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கேக்க இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு மனசுக்குள்ளே எனக்கு சொல்லுதுங்க என் பார்ட்னர் என்கிட்ட வேகமாக வந்துட போகிறாங்க, இல்லை என் பார்ட்னர் என்னை நினச்சி தவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது கரெக்டாக பொருந்திருக்கு. டிவைன் வந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து வழங்குறாங்க. அந்த லக்கி பர்சன்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்றத கண்டிப்பாக நானுமே தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பேருமே இந்த சப்ஸ்கிரைபருக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் அத்தனையும் உங்களுக்கு பொருந்தும். ஓகே, ஸோ இதே மாதிரி டிவைனோட ஆசீர்வாதம் அடுத்தடுத்த ரீடிங்கில் நீங்கள் ஜாயின் ஆகி கொள்ளணும் அப்படின்னா யோசிக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மாற்று கருத்து அப்படின்றது சீக்கிரமாக வரப்போகுது. உங்கள் நபர்கள் வந்து திருப்பு முனை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வேகமாக அவங்கள்ட்ட வந்து சேர போகிறாங்க. டைம் எல்லாம் ரொம்ப ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி ஓகேயா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு திருப்பு முனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக உங்கள் நபர்கள் ஒரு 1 வீக்கில் கூட உங்ககிட்ட வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரீடிங் கேட்கும்போது எனக்கே பொருந்துற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எந்த வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணலாம். ஓகே, ஷேர் பண்ணும்போது விடை தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்க இன்னொரு நபர்களுக்கு கூட இது ஒரு விடையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகேயா, ஏன்னா எனர்ஜிஸ் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது டிவைன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அலாதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கூட இதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்களாம். நான் நெக்ஸ்ட் தரம் வந்து வீடியோ அடிக்க அதையுமே நான் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கொள்வேன். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.